ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்ட் 2 வீடியோ. அதாவது பிசிஓடி இருக்கிறவங்க எப்படி குழந்தை உண்டாகணும்னு. தயவு செய்து நான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் டாக்டர்கிட்ட போயவே போயிடாதீங்க. டாக்டர்கிட்ட போங்க. அவங்க சாதாரணமாக டேப்லெட் மூலியமாக உங்களுக்கு குழந்தை உண்டாகிற மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அவங்க லேப்ரோஸ்கோபி பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு தயவு செஞ்சு விட்றாதீங்க. அது உங்களுக்கு சினை முட்டை பையில் உள்ள கருமுட்டைகளே அது பாதிக்குது. கருமுட்டை நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது உற்பத்தியாகி வெளியாகி உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகும். அவங்க ட்ரில்லிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது இருக்கிறதையும் காலி பண்ணிடுறாங்க அவங்க. அப்புறம் குழந்தை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? அது நம்ம வாழ்க்கையே பாதிச்சிடுது. ட்ரில்லிங்லாம் பண்ணிக்காதீங்க. அவங்க சொல்கிறாங்க லேப்ரோஸ்கோப்பில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி தீட்டு வந்த 1ஆம் நாள்லேருந்து 7ஆம் நாள் வரைக்கும் அதிமதுரம்ங்கிற பவுடர் 5 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் சாயந்தரம் ஒரு 5 கிராம் பாலில் போட்டு குடிங்க. நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு 5 கிராம் பாலில் போட்டு குடிங்க. பெண்கள் வந்து 1ஆம் நாள்லேருந்து 7ஆம் நாள் வரைக்கும் அதில் ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. அதை வந்து கருமுட்டை நல்லபடியாக உற்பத்தியாக்கி முட்டை வெளியேறது. அந்த நாளப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கூட உங்களுக்கு 30 நாள் பீரியட்ஸாக இருந்துச்சுன்னா 15 நாள் உங்களுக்கு ஒரு தூங்கி எந்திரிச்சு யூரின் போகும்போது கொழுப்பு கட்டி ஜெல்லி மாதிரி ஒன்று வரும், மூக்கு சளி மாதிரி மொத்தமாக நீட்டாக வரும். அது வரும்போது அன்னைக்கு நீங்கள் உறவு கொள்ளணும். உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து நல்லா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம், அவங்களுக்கும் வந்து அதிமதுரம் அதெல்லாம் கொடுங்க. அஸ்வகந்தான்னு ஒரு பொடி விற்கிது, அது முருங்கைப்பூ, முருங்கைப்பொடி அதெல்லாம் கொடுத்து அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 நாளைக்கு 2 பேரும் சேராமல் தள்ளிடுறீங்க. 15ஆம் நாள் வந்து நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது இல்லை 15 அது வந்து எப்படி வரும்னா 14, 15, 14லேருந்து 20க்குள்ளே வரும். சில பேருக்கு 18 வரும், சில பேருக்கு 16 வரும், ஏன் சில பேருக்கு 20, 22 கூட வரும். அது நீங்கள் எப்படி வரும்னு செக் பண்ணிக்கிறதுனா அது பேர் ஓவுலேஷன் சொல்லுவாங்க. முட்டை வெளிப்படுறது அது. அப்போ டியூப்பில் முட்டை வரும்போது நீங்கள் கணவன் கூட சேர்ந்துருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு வித்தின் 1 மாதம் இல்லை 2 மாதத்துலேயே உங்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு இருக்குது நேச்சுரலாகவே. நீங்கள் அதிமதுர பொடி சாப்பிடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கு சத்தானதை நான் முன்னாடி சொன்னதெல்லாம் சாப்பிட கொடுங்க. அப்புறம் 2 பேர் குழந்தை இல்லைன்னு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஃப்ரீயாக சந்தோஷமாக இருங்க. அப்புறம் வந்து டயட் ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நிறையா ஒயிட்டு உள்ளது, கேக்கு, பர்கரு, பீஸா, ஒயிட்டாக வெள்ளையாக உள்ள ஐட்டங்கள் சாப்பிடாதீங்க. ரைஸு கொஞ்சமாக சாப்பிடுங்க. மெத்தட் ஆஃப் ஃபீட்டிங் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். மெத்தட் ஆஃப் ஃபீட்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இடையில சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க, பசிச்சு சாப்பிடுங்க. வாயை மெண்டு உணவை அரைச்சி பேஸ்ட் மாதிரி வாயில் செஞ்சு உள்ளே அனுப்புங்க. ஃபுட்டு நல்லா செரிமானம் ஆகிடும். அப்புறம் வந்து தண்ணி குடிக்காமல் சாப்பிடணும். 20 நிமிஷம் சாப்பிடும் போது அதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் தண்ணி குடிக்காமல் இருந்து சாப்பிட்டு நல்லா உணவு அந்த வயசில் சுரக்கிற ஆசிட்ஸோட பசிச்சு சாப்பிடணும். அப்போ செரிச்சதுக்கப்புறம் தான் உடம்புல எல்லா உறுப்புக்கும் போய் சினை முட்டை வந்து உங்களுக்கு நல்லபடியாக உற்பத்தி ஆகுது. தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து நான் சும்மா இந்த வீடியோஸ் பார்த்துட்டு கேட்டு விட்டுடாதீங்க. இதெல்லாம் நடக்குமா, நடக்காது, நம்மளுக்கு குழந்தை இருக்காது, நீங்களே தப்பாக உங்கள் மனசில் ஒரு கற்பனை வளர்த்துக்காதீங்க. இது வந்து என்னோட சொந்த முயற்சியில் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில். எனக்கு இப்போ குழந்தை இருக்குது. நான் டாக்டர்கிட்ட போய் நிறைய பணம்லாம் செலவாயிடுச்சு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து யாராச்சும் ஏதாச்சும் குழந்தை இல்லையே அப்படின்னு சொன்னாலும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கும் நம்பிக்கை வைங்க. உங்களோட நம்பிக்கை தான், உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்களை கண்டிப்பாக கை தூக்கி விடும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கு நல்லா பவராக இருக்கணும். செமன்ஸு, ஸ்பெர்மு 15 நாள் சேர்த்து வைக்கணும். எப்போ உங்களுக்கு அந்த ஜெல்லி வருதோ அப்போதைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துறீங்க. அப்போ உங்களுக்கு எப்போன்னு தெரியல, அவங்க ஆஃபீஸ் போயிடுறாங்க, சரி வரல அப்படின்னா அது 12 மணி நேரத்துக்குள்ளே அதை நீங்கள் சேர்ந்து இருந்துடணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 14ஆம் நாள்லேருந்து 1 விட்டு ஒரு நாள் 20 நாள் வரைக்கும் நீங்கள் சேர்ந்துறீங்க. நீங்கள் வந்து ஓட்ஸ் சாப்பிடுங்க, கோதுமை அது மாதிரி சாப்பிடுங்க. நான் கூட என்னோடய வீடியோஸில் மசாலா ஓட்ஸ் எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். நிறையா பாலக்கீரை, முருங்கைக்கீரை, பழங்கள், மாதுளைப்பழம், அதில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறையா சாப்பிட்ணும். உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கும் கொடுங்க. நல்லா ஃப்ரீயாக சந்தோஷமாக ஜாலியாக இருங்க. தயவு செஞ்சு மதியானத்தை தூங்காதீங்க. உங்கள் ஹார்மோன்ஸாக தான் டிஸ்டர்ப் பண்ணுது. நைட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த உலக வாழ்க்கையில் என்னங்க இருக்குது? கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் பேரண்ட்ஸ் ஆகலாம், எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் 5 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை, நான் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு. பல ஆராய்ச்சிகள் பண்ணி பல புக்காக எழுதி வச்சுருக்கேன். என் டாக்டர்கிட்ட போய் எனக்கு சக்ஸஸ் ஆகலை. கடைசியில் இந்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் டிப்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் நெட்டில் பார்த்து சர்ச் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நான் முயற்சி பண்ணி இதை சக்ஸஸ் ஆனதால் நான் வீடியோஸாக போடுறேன். என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட தோழர்கள்லாம் இருந்து நீங்களாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையும் நாளைக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தேவையில்லாமல் டாக்டர்கிட்ட போய் நிறைய பணம் செலவாகுது. அது உங்கள் குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்கள் 2 பேரிச்சம்பழம் டெய்லி சாப்பிடுங்க, பெண்களும் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, மாதுளப்பழம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி இந்த வீடியோஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தயவு செஞ்சு பெண்கள் ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், இந்த மாதிரி காரம், புளிப்பெல்லாம் சேர்த்துக்காதீங்க. குழந்தை உண்டாகிற வரைக்கும் அது ரொம்ப அசிடிட்டி வெஜினலில் ஏற்படுத்தி குழந்தை எல்லாம் ஆக்குது. நிறைய தண்ணி குடிங்க, நிறைய பழங்கள் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆண்கள் ஆனால் வந்து நிறையா ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க, அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நிறையா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.